காமி உன் ஹேர் ஸ்டைல திருப்பு காமி எல்லாம் பூ மேல வைப்பாங்க இங்க பாருங்க நான் அடியில வச்சிருக்கேன். ஏய் அந்த பாதி இது வேகணும் அரை வேக்காடுன்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி பாதி இது உன்ன மாதிரி அரை வேக்காடுங்க இல்ல உன்ன மாதிரி நல்ல கலரா இருக்குன்னு கேரட். இன்னைக்கு இந்திரா காந்தியோட பிறந்த நாள். யார் இந்திரா காந்தினா? அப்துல் கலாமோட அம்மா. இந்திரா காந்தி வந்து அப்துல் கலாமோட அம்மா. தவறி வந்து அதுக்காக இந்த மாதிரி வச்சு தட்டி விட்டுலாம். லேஸ் கம்பெனிக்காரன் பார்த்தானா இந்த கொடுமை பண்றீங்களாடா என் லேஸை கொண்டு போய் ரெசிபி செய்யறேன்னு நினைப்பாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஹாய். இப்போ என்ன இன்னைக்கு என்ன பார்க்க போறேன்னா கேரட் 65 தான் பார்க்க போறோம். அது எப்படி செய்யறதுன்னு பார்க்க முடியும். வாங்க பார்க்கலாம். சரி அதுக்கு முன்னாடி உன் கொண்டே காமி உன் ஹேர் ஸ்டைல திருப்பு காமி எல்லாம் பூ மேல வைப்பாங்க இங்க பாருங்க. நான் அடியில வச்சிருக்கேன். ஏய் மண்டை கீழே பூ தொங்கிட்டு இருக்கு. அப்படிதான் இது ஒரு மாடல் தெரியுமா உங்களுக்கு? தெரியுமா? இந்த மாதிரி கேரட்டை வந்து வாங்க காட்டுங்க. நேரா கட் பண்ணி இந்த மாதிரி வந்து தண்ணியில வந்து ஒரு கொதி கொதிச்சா போதும். நான் கொதிச்சிச்சு ஆஃப் பண்ணிக்கிறேன். ஆஃப் பண்ணி இந்த மாதிரி சல்லடை ஏதாவது இருந்துச்சுன்னா அதை வந்து வடிகட்டி எடுத்துக்கோங்க. தண்ணி இல்லாம எடுத்துக்கணும். குழந்தைங்களுக்கு வந்து இந்த மாதிரி கேரட்லாம் சாப்பிட மாட்டாங்க இல்லையா? இந்த மாதிரி 65 செஞ்சு கொடுக்கறதுனால கண்டிப்பா சாப்பிடுவாங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இதெல்லாம் எங்க போடுவாங்க அப்படின்னா வந்து ஸ்ட்ரீட் ஃபுட் அந்த ரோட்டு கடையில எல்லாம் போடுவாங்கல்ல 65 அதுல போடுவாங்க. இன்னும் ஒரு 2-3 நாளைக்கு ஒரு வாரத்துக்கு வந்து ஸ்ட்ரீட் ஃபுட் ரெசிபி தான் வந்து நிஷா அப்லோட் பண்ணுவா. உங்களுக்கு என்னென்ன பிடிக்கும்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. என்னென்ன ரெசிபி எல்லாம் போடலாம் ஸ்ட்ரீட் ஃபுட் அப்படின்ட்டு அதையும் கமெண்ட் பண்ணுங்க. மாசா செஞ்சிடலாம். பானிபூரி போட்டாச்சு. மற்ற ஏதாவது போடணும் அப்படின்னா கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. பானிபூரி ரசம் வைக்கிறது எப்படின்னு வீடியோ போட்டாச்சு. பானிபூரி பொரிக்கிறது, பானிபூரி சேலஞ்சு எல்லாம் இந்த மாதிரி ஒரு தட்டில் வச்சிருவோம். அது பாட்டுக்கு சூடு ஆறட்டும். தண்ணி இருந்தாலும் கீழே வந்துடும் நம்மளுக்கு. அது பாட்டுக்கு இருக்கட்டும். பிளாஸ்டிக்ல வைக்கலாமா? சுட எடுத்து பிளாஸ்டிக்ல வைக்கிற அதுதான் தண்ணி ஒழுதுருமே. சூடாவா இருக்கு, லைட்டா தான் கொதிச்சு இருக்கு. எப்படி கையிலே தொடர பாருங்க. சரி இது வந்து அந்த பாதி இது வேகணும் அரை வேக்காடுன்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி பாதி இது உன்ன மாதிரி அரை வேக்காடுங்க. இல்ல உன்ன மாதிரி நல்ல கலரா இருக்குன்னு கேரட். நான் கலரா இருக்கேன். சரி ஆமா கலரா இருக்கு. இந்த மாதிரி அரை காக்கைக்கும் தன் குஞ்சு பொன் குஞ்சு. கால்ல இருந்து பிளட். தன் குஞ்சு பொன் குஞ்சுன்னு என் தியாவை சொன்னேன். சரி வாங்க காட்டுங்க. கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு, ஜீரகத்தூள் 1 ஸ்பூன் அளவுக்கு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன், இதுக்கு தேவையான அளவு வந்து உப்பு 1/2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். வெறும் மிளகாத்தூள் 1/2 ஸ்பூன், காஷ்மீர் மிளகாத்தூள் 1 ஸ்பூன், மைதா மாவு 1 ஸ்பூன். இது எல்லாத்தையும் இந்த பவுல்ல கொட்டிடலாம். சிக்கன் சாப்பிடாதவங்க இதை செஞ்சு சாப்பிடுங்க. ஆமா 65 கேரட் 65 எல்லாம் கறியில தான் 65 செய்வாங்க. நீ வந்து? நான் வந்து கேரட்ல செய்றேன். கறி வாங்க காசு இல்லை அதனால கேரட்ல செய்கிறேன். ரொம்ப பெருமையா இருக்கு. ரொம்ப பெருமையாக இருந்துட்டு போகுது. சரி இப்போ என்ன? இப்போ நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கணும். சூப்பர். எண்ணெயை சுட வைக்க வேண்டியதானே? இந்த சுட வச்சிரும். இப்போ இதை போட்டு எடுத்து சாப்பிட வேண்டியதான். போட்டு எடுத்து சாப்பிடுங்க. நல்லா ஆயில இந்த எடுத்து கீழே வச்சுட்டு இந்த அடுப்பை பற்ற வச்சுட்டு பேன் எடுத்து வச்சுட்டு. ஓகே இன்னொரு விஷயம். இன்னைக்கு இந்திரா காந்தியோட பிறந்த நாள். யார் இந்திரா காந்தின்னா? அப்துல் கலாமோட அம்மா. இந்திரா காந்தி வந்து அப்துல் கலாமோட அம்மா. என்ன யார் நிஷா இந்திரா காந்தி? என்ன அப்துல் கலாமோட அம்மாவா? அப்துல் கலாம்ங்கிறது ஒரு முஸ்லீம் பேர் தானே? இந்திரா காந்திங்கிறது தெரியல. ஆக மொத்தத்தில் அப்துல் கலாமோட அம்மா. மக்களை நீங்க கமெண்ட் பண்ணுங்க இந்திரா காந்தி யாருன்னு நிஷா படிச்சு தெரிஞ்சுக்கட்டும். நீங்க தானே சொன்னீங்க. நான் என்ன கேட்டேன்? இந்திரா காந்தி பிறந்த நாள் இன்னைக்கு அப்படின்னு கேட்டதுக்கு அவரை யாரும் எனக்கு தெரியலங்க. அது தெரிஞ்சா நான் எங்க வந்து குப்பை கட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் சொன்னாரு அப்துல் கலாமோட அம்மா தானே. யார்? நான் சொன்னேன். ஆமான்னு சொன்னீங்களா இல்லையா? நான் ஆமான்னு சொன்னேன். நீயா கேட்ட என்னன்னு சொல்றீங்க? இல்லன்னு அதுக்கு உள்ள ஆன்சர் தெரிஞ்சா ஆமான்னு சொல்லல. இல்லன்னா அப்ப இல்லன்னு தானே சொல்லிருக்கேன். எதுக்கு ஆமான்னு சொன்னீங்க? இந்தியாவோட முதல் பிரதமர் போதுமா? முதல் பிரதமர் இல்ல, முதல் பெண் பிரதமர். ஓகேயா? அவங்க அப்பா தான் முதல் பிரதமர். ஓகே நெக்ஸ்ட். ஒரு 10 ரூபா லேஸ் 10 கிடைச்சாலும் சரி 5 ரூபா கிடைச்சாலும் சரி இந்த ஒரு லேஸ் வச்சிருக்கேன். இந்த லேஸ் நல்லா இருக்காது. அந்த சிகப்பு கலர் மாசா இருக்கும். இதுலயே காரமா இருக்கும், அதுலயே காரமா இருக்கும். இந்த மாதிரி பிச்சு விட்டுட்டு அவனோட பூரி கட்டை எடுத்து மண்டையில போடுற மாதிரி எடுத்துட்டு இந்த பக்கம் கை வச்சுக்கோங்க. ஏன்னா ஓப்பன் பண்ணிருக்கீங்கல்ல
தவறி வந்துடும். அதுக்காக இந்த மாதிரி வச்சு தட்டி விட்டுருலாம். லேஸ் கம்பெனிக்காரன் பார்த்தாங்கன்னா இந்த கொடுமை பண்ணுறீங்களாடா, என் லேஸை கொண்டு போய் ரெசிபி செய்யணும்னு நினைப்பாங்க. அவங்க வந்து சேல் பண்ண தானே கடையில் விற்கிறாங்க. கடையில் காசு கொடுத்தா நம்ம வாங்குறோம். அது காசு கொடுத்தாச்சுன்னா அது நம்மளோட பொருள், நம்ம என்ன வேணா பண்ணிக்கலாம். அப்படியா? அப்படிதான். இந்த மாதிரி போட்டு கொஞ்சம் நல்லா தூளாக்கியாச்சு பாருங்க. இப்படி எடுத்துக்கணும். சரிங்களா? இதை வந்து ஒரு பிளேட்டில் இப்போ கொத்திடுவோம். கொத்தியாச்சா? அப்படியே கொஞ்சம் எடுத்து வாயில போட்டுக்கலாம். பாப்பா கொஞ்சம் புரியும். ஒரு பாக்கெட் சாப்பிட்டா போதுங்க. எனக்கு பத்தாம போயிடுவாங்க. அப்புறம் அப்படி பத்தாம இந்த பாப்பா கை காமி, 2 கையும் காமி. கீழே கொட்டாமல் சாப்பிடணும். வச்சுக்க. பிள்ளைக்கு மிஞ்சி தாண்டி அப்புறம் அங்கே பண்ணி மாதிரி நீ தின்னுக்கிட்டு இருக்க. இன்னும் வாட்டேன். நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. நீ தின்னா பத்தாது, பிள்ளைக்கு கொடுத்தா இது அப்படி கேட்கக்கூடாது. நீ தின்னா பத்தாது, பிள்ளைக்கு தின்னா பத்துமா? இந்த வேச்ச கேரட் எடுத்து இதில் அப்படி டிப் பண்ணிட்டு பண்ணியாச்சா? பண்ணிட்டு ஒரு பிளேட் எடுத்துக்கணும். அதில் இந்த கேரட்டை வச்சுக்கணும். வச்சுட்டு இந்த மாதிரி இந்த கையை யூஸ் பண்ணி இந்த இதெல்லாம் போட்டுட்டு நல்லா அமுக்கி விட்டுறணும். அமுக்கி விட்டுட்டோம்னா அந்த மாவில் போய் இந்த லேஸ் வந்து நல்லா ஒட்டிடும். ஒட்டிருச்சா? இப்போ அப்படியே ஆயிலில் போடணும். லேஸ் எல்லாம் அன்ஹெல்த்தி தெரியுமா? தெரியாதா? உடம்புக்கு நல்லதில்லை. ஆனால் இதான் குழந்தைங்க. ஆனால் ஸ்ட்ரீட் ஃபுட்டில் எல்லாம் இதான் போடுறாங்க. இப்படி ஒன்று ஒன்றா நீ எந்த காலத்தில் செய்ய போகிற? அதனால இப்போ என்ன பண்ண போறேன்னா எல்லாத்தையும் பொரிச்சு தான் காட்ட போகிறேன். எல்லாத்தையும் தூக்கி அதில் போட வேண்டியதானடி? அதில் எல்லாத்தையும் போட்டோம்னா மாவில் அப்புறம் ஒழுங்காக முக்க முடியாதுங்க. இப்படி அவ்வளோதான். அப்படி ஒரு பரட்டு பரட்டி அது எல்லாத்தையும் அப்படியே லேஸில் கொஞ்சம் பரட்டு பரட்டி அப்படியே போட்டிங்கன்னா வேலை முடிஞ்சு போச்சு. இது ஒன்று ஒன்றா நீ எந்த காலத்தில் பொரிச்சு எடுப்ப? 1 மணி நேரம் அவன் நீ ஒன்று ஒன்றா பொரிச்சு எடுக்கிறதுக்கு. அப்படியா? எப்படி வந்திருக்குன்னு காமி. சூப்பராக தான் இருக்குது. லேஸ் கேரட் 65 அப்படியே எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம். வெறும் காட்டன் பவுடர் போட்டு வச்சாலும் சரி, இப்படியே வச்சாலும் சரி. நான் வந்து எல்லாத்தையும் பேட்டி எடுத்துக்கிறேன். ஓகே, எல்லாத்தையும் போட்டு பொரிச்சு எடுத்துட்டு காமிப்போமா? இல்லை எல்லாத்தையும் போட போறியா? அப்படியே ஒன்றா போட வேண்டியதானே? அப்படியே போடு. அப்படியே போட்டு எப்படிங்க இந்த லேஸ் எல்லாம் அப்புறம் ஒழுங்காக டிப் ஆகும். லேஸ் ஆனால் மிச்சம் இருக்காது. அப்படியே அள்ளி போடு. சரி, ஓகே. எடுத்து ஓரமாக வச்சுட்டு இந்த பிளேட்டில் போட்டு அதுலேயும் கேரட் இருக்கு பாரு. எதில் கேரட்? அந்த மசாலாவில். அதை தான் எடுக்கிறேனே. பாப்பா கேரட் 65 சாப்பிடுவியா நீ? சாப்பிட மாட்டியா? இங்கே பார்த்து ஹாய் சொல்லு எல்லாருக்கும். வாயெல்லாம் லேஷு லேஷு லேஷு. என்னாச்சு? ஒரே ஐட்டம் எப்படியா? அதான் செல்வ ஐடியாவை கேட்கணுங்கிறது. நீங்க தானே நல்ல ஐடியா இருந்திருக்கீங்க. அவங்க உங்க லெவலுக்கு மூளைக்கு நீங்க இங்க இருக்கிற ஆளே இல்ல. இந்த மூளையில இருக்கணுமா? போடுறி போட்டு எடுறி வயிற்ற பசிக்குது. இன்னைக்கு என்ன சாப்பாடு? மத்தியான சாப்பாடு. அதே சாப்பாடா? ரசம். ரசம் ரசம் கேரட் 65 சாப்பாடு. சோறு ஆக்கிட்டியா? நான் ஆக்கலையா? இது ஒன்று டேஸ்ட் பார்ப்போம் ஃபர்ஸ்ட். என்னடி ஃபிங்கர் சிப்ஸ் மாதிரி இருக்கு டேஸ்ட். அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு வந்து இது ஃபிங்கர் இது மாதிரி நல்லா இருக்கும். செகண்ட் வந்து செம்ம டேஸ்டா இருக்கு. அந்த கேரட் அப்படியே கொஞ்சம் அந்த பச்சை வாசனை வருது. கேரட் உனக்கு வேணுமா? லேஸா? அப்பா அப்புறமா கடையில் போய் வாங்கி தரேன். இப்போ லேஸ் முடிஞ்சிருச்சு. எல்லாத்தையும் பொரிச்சு எடுக்கிறியா? சூப்பராக. இப்போ எல்லா இதையும் போட்டு எடுத்துட்டா நிஷா. எப்படி இருக்கு பாருங்க. நல்லா மொறு மொறுன்னு இருக்கும். நீங்க கண்டிப்பா ஸ்நாக்ஸ் சாப்பிட்றது இருந்தா ஈவினிங் ஸ்நாக்ஸா கண்டிப்பா இதை சாப்பிடலாம். கொஞ்சம் ஹெல்த்தியா சாப்பிட்ட மாதிரி இருக்கும். கொஞ்சம் வந்து நல்லா மொறு மொறுன்னு. நான்வெஜ் சாப்பிடாதவங்க இது சோத்து கூட தொட்டுக்கலாம். ஸ்நாக்ஸும் சாப்பிடலாம். கேரட் குழந்தைங்களுக்கு நல்லது. ஆனால் லேசு போடாமல் கொடுங்க குழந்தைங்களுக்கு கொடுக்கையில். நீங்க லேஸுக்கு பதிலா பிரெட் இருக்கு இல்லையா? பிரெட்டை வந்து ஒரு 2 பிரெட்டை மிக்சியில போட்டு அரைச்சு பிரெட் மாதிரி எடுத்து அதுலயும் பரட்டி கொடுக்கலாம். நான் வந்து லேசு போட்டிருக்கேன். காரமா இருக்கும்.
காரம் போட்டிருக்கோம். அதோட காரமா இருக்க காம்பினேஷன் வந்து நல்லா இருக்கும். 4 லேஸ் போட்டிருக்கேன். உங்க குழந்தைங்களுக்கு கொடுக்க மாதிரினா நீங்க பிரெட் கூட சேர்த்துக்கலாம். டேஸ்ட் எப்படி இருக்கு சொல்லு. எப்படி சத்தம் வருது பாத்தீங்களா? அதான் மொறுமொறு சத்தம் வருதா? ஏப்பட்டா டேஸ்ட் பார்ப்போம். சூப்பரா இருக்கு. பிரெஞ்சு ஃப்ரை மாதிரி இருக்கு. ஓகே, அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நெக்ஸ்ட் என்ன ஸ்ட்ரீட் ஃபுட் ரெசிபி பண்ணலான்னு சொல்லுங்கள். இதுவுமே வந்து ஸ்ட்ரீட் ஃபுட்டு தான். இது வந்து நார்மலாக செய்கிறது கிடையாது. நார்த் இந்தியா சைட்லலாம் இது நிறையா செய்வாங்க. என்னது அது? தம்ப்நெயில் டெக்கரேஷன். தம்ப்நெயில் டெக்கரேஷன் ரைட். இது என்னதுன்னு கேட்டேன். சில்லி சாஸ். சில்லி சாஸ். அது ஏன் அவ்வளவு கொட்டி வேஸ்ட் ஆக்குறேன்? மறுபடியும் எடுத்து இதில் விட்டுருக்கான். நல்ல புத்திசாலி. சரி, தொட்டு தொட்டு சாப்பிடு. இதோட அப்படியே தொட்டு டேஸ்ட்டு வேற லெவலாக இருக்கும். தம்ப்நெயிலுக்கு இன்னும் மாசா கம்யூனிட்டி நல்லா இருக்கிற ரெசிபி எல்லாம் நீ சாப்பிட்டுக்கோ. நல்லா இல்லாட்டி என்ன டேஸ்ட்டு பாருங்கள். நீங்கள் டேஸ்ட்டு பாருங்கள். நம்ம ஒரு வாரத்தை கூப்பிட்டியா டேஸ்ட்டு பாருங்கள் அப்படின்லாம். நல்லா இருக்கு. அதனால டேஸ்ட்டு வந்துடுறேன். நீங்கள் வேணாம். இது வந்து சில்லி சாஸாக இருந்தாலும் சரி, டொமேட்டோ சாஸாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி ஃபுட்டுக்கு வந்து இந்த மாதிரி இது நல்லா இருக்கும். ஓகே பாய். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் குழந்தைங்களும் ட்ரை பண்ணி கொடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே பாய் தம்பி. பாய். நெக்ஸ்ட் இந்த மாதிரி ஃபுட்ல சந்திக்கிறேன். பாய்.